உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 1/3/2026 முதல் 7/3/2026 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்வோம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை மித்ருஞ்ச பிரதோஷம். இந்த மித்ருஞ்ச பிரதோஷங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஞாயிற்றுக்கிழமையே பிரதோஷமாக ஒன்றா வந்தால் மித்ருஞ்ச பிரதோஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட ஒரு நல்ல நாள். எப்போவுமே மருந்து சாப்பிட்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வர பிரதோஷ நாளில் மறக்காமல் நந்தீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஹெல்த் இஷ்யூஸில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்காங்கன்னா இந்த மித்ருஞ்ச பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு சுவாமிகிட்டேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக குணமாகுங்கிறது ஐதீகம். இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அந்த பிரதோஷம். அதாவது சிவன் ஆழகால விஷயத்தை உண்டு தடுத்த நாள் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷ நேரங்கிறது. அதுவும் அந்த கிழமை வந்து பார்த்திங்களா ஞாயிற்றுக்கிழமை மிக உரிய நாளாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய விசேஷம் ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு கலந்துக்கோங்க. பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிறவங்க, ஆரோக்கியமாகறவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாதுங்கிறது பிரசாதம் சாப்பிடுங்க. நல்லது. அனைவரும் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் தான் போகணுமா அப்படிங்கிறதில்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரதோஷங்கிறது மகாமித்ருஞ்ச பிரதோஷம். மறக்காமல் போய் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். 2/3/2026 திங்கட்கிழமை இரவு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க அன்றைக்கி தான் செய்வாங்க. அதனால் வாய்ப்புள்ளவங்க அன்று பூஜையில் கலந்துக்கோங்க. நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் அன்றைய நாள் தான் சத்யநாராயண பூஜையும் திருவிளக்கு பூஜையும் நடக்கும். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. நிச்சயமாக நன்மைகள் அதிகம் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். 3/3/2026 செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணம். இது இந்தியாவில் தெரியும், கொஞ்ச நேரம் தான் தெரியும். ஆனால் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் தெரியும்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். இந்த சந்திர கிரகணம் வந்து சாயங்காலம் 6:25 மணிலேருந்து நம்மளுக்கு 7 மணி வரைக்கும் நடக்கும். அந்த நேர காலங்களில் வெளியே வரக்கூடாது. அதனால் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மத்தியானத்தோடு நட சாத்துறோம். அதனால் அதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த நாள் தான் பூஜை பண்ணி நட திறக்க போகிறோம். சரிங்களா? அதனால் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் தான் நட திறந்திருக்கும். அதாவது 12 மணி வரைக்கும் தான் நட திறந்திருக்கும். பௌர்ணமி, அதாவது செவ்வாய்க்கிழமை அந்த பௌர்ணமி நேரத்தில் மத்தியானம் வரைக்கும் தான் நட திறந்திருக்கும். சாயங்காலம் நட சாத்தப்படும். 5 மணிக்கெலாம் நாங்கள் திறப்போம். அந்த மறுபடியும் 12 மணிக்கு நட சாத்திட்டு மறுபடியும் 5 மணிக்கு திறப்போம். இந்த சந்திரகிரகணால் 5 மணிக்கு நட திறக்க மாட்டாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால் பக்தர்கள் அனைவரும் வீட்டிலேயே வழிபாடு பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணலான்னா, தர்பபில் நல்லா அவங்க வீட்டில் வச்சுக்கோங்க. இல்லை கடையில் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா தர்பபில் கிடைக்கும். மறக்காமல் அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கி ஒரு தாம்பாளத்தில் வந்து சுத்தமான நீரும் அதில் தர்பையும் போட்டு வச்சுருங்க. காலையில் அந்த நீரும் அந்த தர்பையும் எடுத்துகிட்டு போய் பால் உள்ள மரத்துக்கு ஊற்றிடுங்க. கிரகண தோஷம் நிவர்த்தி ஆகிடும். இந்த கிரகண தோஷம் பிடிச்ச நட்சத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்களா, பூர்வ நட்சத்திரத்தில் அந்த கிரகணம் நடக்குது. அன்றைக்கி பூர்வ நட்சத்திரம். சரிங்களா? அப்போ யாரெல்லாம் பரிகாரம் பண்ணிங்கன்னா, மக நட்சத்திரக்காரங்க, பூர்வ நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க, பூராட நட்சத்திரக்காரங்க, பரணி நட்சத்திரக்காரங்கெல்லாம் வழிபாடு பண்ணிக்கோங்க. அன்றைக்கி கிரகண நேரத்தில் வந்து முன்னாடியே சாப்பிட்ருங்க. கர்ப்பிணி பெண்கள் முன்கூட்டியே சாப்பிட்ருங்க. நைட்டில் வெளியே வர வேண்டாம். அதாவது மத்தியானத்துக்கு மேலே தயவு செஞ்சு வெளியே வர வேண்டாம். நீங்கள் சாப்பிட்றது வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னே அப்படிங்கிறாங்க. 1 மணிக்கு சாப்பிட்டீங்களா சரியாக போச்சு. அதுக்கப்புறம் நைட்டில் உணவு எடுத்துக்க வேண்டாம் கர்ப்பிணி பெண்களுக்கு. புரியுதுங்களா? அதே போல் கிரகணம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்களா 7 மணி வரைக்கும் கிரகணம் இருக்கிறனால 7 மணிக்கு மேலே ஒரு 8 மணிக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. குளித்ததுக்கப்புறம் புதுசாக செஞ்சு சாப்பிட்ணும். புரியுதுங்களா? ஏற்கனவே இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இதுதான் கிரகண தோஷத்தோட முக்கியமான இது. எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு முறை இருக்குது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் இந்த சந்திர கிரகணத்தை அனைவரும் வழிபாட்டோடு செய்யுங்க. நிச்சயமாக நன்மைகள் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். சந்திர கிரகணத்தை பற்றி மேலும் தகவல் தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகவல் தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 5/3/2026 வியாழக்கிழமை சுபமுகூர்த்த நாள். அந்த திருமணம் செய்யும் சகோதர சகோதரிக்கு நல்வாழ்த்துக்கள். 6/3/2026 வெள்ளிக்கிழமை வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாளுங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். நிறைய பேர் ஃபேமிலியில் வாஸ்து தோஷம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வாஸ்து நாளில் வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்கள். வாஸ்து ஹோமம் மாதிரி பண்ணி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி நீங்கள் அந்த வீட்டில் தங்குங்க. எந்த ஒரு சிக்கலும் வராது, தடைகளும் வராது. இதை நீங்கள் வாஸ்து தோஷம் இருக்குது, நம்ம வீட்டை மாற்றி கட்ட முடியாது, வேறு வழியே இல்லை, இதில் தான் வாழ்ந்தாகணும், என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறவங்களாம் அந்த வாஸ்து நாள் அன்றைக்கி வாஸ்து பூஜை பண்ணி தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறத கண்கூட பார்க்கலாம். இந்த வாஸ்து நேரங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணி 6 நிமிஷத்துலேருந்து 10:42 வரைக்கும் அந்த வாஸ்து நேரம்.
அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த வாரம் ஒரு கிரக இடமாற்றமாகிறார். யாருன்னா சுக்கிர பகவான் இடமாற்றமாகிறார். 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:55 மேலே சுக்கிர பகவான் தன்னோட கும்பராசியிலிருந்து அவரோட கும்பராசியிலிருந்து இப்போ இருக்கிற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனும் சனியும் இணைகிறாரு. இவங்க 2 பேரும் இணையறனால என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு வெள்ளி கவசம் சாத்துவோம். இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளி கவசங்கிறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு அதாவது நவகோள்களில் சுக்கிர பகவானோட பரிகாரஸ்தலம்னா மகாலட்சுமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திர விதிகள் சொல்லுது. அந்த மகாலட்சுமிக்கு வெள்ளி கவசம் சாத்துறது ரொம்ப விசேஷம். அதுவும் வெள்ளிக்கிழமை வெள்ளி கவசத்தில் இருக்கிற மகாலட்சுமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக எவ்வளோ அம்சமாக உங்களுக்கு அருளாசி கொடுக்குறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வெள்ளி கவசத்தில் இருக்கிற மகாலட்சுமி பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்களா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். நம்ம திருக்கோவிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 9 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் சோழி பிரச்சனை பார்க்குறோம். மகாலட்சுமி சோழி பிரச்சனை பார்த்துட்ருக்கோம். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. ஜாதகம் இல்லை, எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து நேரில் கோயிலில் வாங்க. சோழி பிரச்சனத்தை பார்த்து அது என்னென்னு கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் ஒரே வழிபாடு முறையில் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக மன நிம்மதி மன சந்தோஷங்கள் கிடைக்கும். ஜாதகம் இல்லாதவங்க, உங்கள் கேள்விக்கு விட தெரியாதவங்க, மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சோழி பிரச்சனை உங்களுக்கு 100% நன்மைகள் தரும். சரிங்களா? மறக்காமல் இந்த சோழி பிரச்சனத்தில் கலந்துக்கோங்க. அது பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். சோழி பிரச்சனைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு முறை. நம்மளோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பிரச்சனை முறையிலே சோழி பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியம். அது மகாலட்சுமி கிட்ட பூஜை பண்ண சோழியை வச்சு நம்ம பார்க்குறதுனால சத்தியவாக்காக இருக்கும். நீங்கள் அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி தீர்வு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மன நிம்மதியோட கோயிலை விட்டு செல்லலாம். ஓகேவா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சின்னு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பிரச்சனை தான் சோழி பிரச்சனை. நீங்கள் ஒரு முறை கலந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிப்பாக உணர்வீங்க. அப்புறம் நம்ம தொடர்ந்து வார ராசி பலனுக்குள்ளே செல்வோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வருட அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய பூஜை அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நித்திய பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை. இந்த நித்திய பூஜைங்கிறது 365 நாளும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். நம்ம திருக்கோவிலுக்கு பூஜை தடையெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது. இந்த தடையெல்லாம் நடக்கிறதுக்கு 365 பேர் தேவை. இப்போ வரைக்கும் 85 பேருக்கு மேலே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட லிஸ்ட்டு உங்களுக்கு மிக விரைவில் நான் வெளியேறேன். அடுத்த வாரம் நான் உங்களுக்கு எல்லாம் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கெங்கேருந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம காமனாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா வாராசி பலனில் ரொம்ப பேச முடியாது அதை பற்றி. அது ஒரு தனி வீடியோவை கண்டிப்பாக நான் போடுறேன். சுருக்கமாக சொல்லணுமா இருந்தால் மலேசியாவிலேருந்து 25 பேர் இணைஞ்சிருக்காங்க நம்ம நித்திய பூஜைக்கு. அதே போல் சிங்கப்பூர்லேருந்து 6 பேர் இணைஞ்சிருக்காங்க. கனடாவில் 3 பேர் இணைஞ்சிருக்காங்கல்ல. பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்களா மீதி இருக்கிறவங்க இணைஞ்சிருப்பாங்க. அப்புறம் 1 2 என்னமோ யூஏஇயில் இருக்காங்க, அவங்களாம் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் அவங்க பேர்லாம் ஒரு நாள் நான் படிப்பேன். இந்த 365 பேரும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நாங்கள் படிப்போம். அந்த 365 பேர் தான் அந்த வருஷத்தை ரன் பண்ண அந்த கோயிலுக்கு தடையில்லாத பூஜை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு பூஜை பண்ணுறது தான். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை தான். மகாலட்சுமி கோயிலுக்கு ஒரு தடையில்லாமல் ஒரு பூஜை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு எந்த தடையும் வராதுன்னு சொல்லுங்கிறது சத்தியமான வாக்கு. நீங்கள் அந்த நித்திய பூஜையில் கலந்து பாருங்கள். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் பூஜை உங்கள் மகாலட்சுமிக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த மகாலட்சுமி உங்களுக்கு என்னென்ன செய்யுதுன்னு பார்த்தீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற என்னன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினரோட பிறந்த நாள் அன்றைக்கி சிறப்பு பூஜை நடக்கும். உங்கள் குடும்பத்துக்காக ஒரு பூஜை ஒன்று. உங்கள் குடும்பத்தில் உதாரணத்துக்கு 4 பேர் இருந்தால் அந்த 4 நாளும் ஒரு பூஜை நடக்கும் பிறந்த தேதி அன்னைக்கு. 2வது அவங்க பிறந்த திதி அன்னைக்கும் பூஜை நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 விதமான பூஜைகள் நடக்குது. 3 விதமான பூஜைகள் உங்கள் குடும்பத்துக்காக பண்ணி தர போகிறோம். அதுதான் சிறப்பு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாதுகாப்பு கிடச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப விசேஷம். திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம். நம்ம திருக்கோவில் திதி வழிபாட்டில் செய்யக்கூடிய ஒரு மகாலட்சுமி கோவில். அதனால் நீங்கள் பிறந்த திதி அன்னைக்கு பூஜைகள் நடக்கும். பிறந்த தேதி அன்னைக்கு, அதாவது அந்த என்ன ஆங்கில தேதி என்ன தேதியோ அந்த தேதி அன்னைக்கும் பூஜைகள் நடக்கும். நீங்கள் அந்த ஆங்கில தேதி வச்சு தான் பிறந்தநாள் கொண்டாடுங்களா, அன்றைக்கும் உங்களுக்கு பூஜை பண்ணிவிடுவோம். திதி அன்னைக்கும் பூஜை பண்ணிவிடுவோம். வருஷ பூஜைங்கிறது குடும்ப அர்ச்சனைங்கிறது ஒரு நாள் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அதுலேயும் பூஜை நடக்கும். இப்போ 3 விதமான பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மகாலட்சுமியோட தாமரை மாலை கிடைக்குங்க. இது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமியோட தாமரை மாலை இது ரொம்ப விசேஷமான ஒரு தாமரை மாலை. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தாமரை மாலை உங்களுக்கு கிடைக்கும். இணையறவங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பூஜையை பற்றின தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவான விளக்கங்கள் தரேன். இந்த பூஜையோட பயன்கள் ரொம்ப அரிது.
உங்களுக்கு அதாவது என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூஜை செய்கிறதுனால. இந்த வருட பூஜைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க. நீங்கள் அதோட ரகசியங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு அது பெரிய வீடியோவாக போவோம். அதனால் நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு அது ஒரு தனி வீடியோவாக நான் தரேங்க. அதில் கேளுங்க. ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து 365 நாள் வருதுங்களா, அந்த 365 நாளும் தடையில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் பூஜை நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. இந்த ஒரு நாள் பூஜையிலேயே 365 பேரையும் வச்சு ஃபஸ்ட் நாள் நம்ம சங்கல்பம் பண்ண போகிறோம். இந்த 365 பேர் உனக்காக இந்த வருஷத்தை கொடுத்துருக்காருப்பா சுவாமி, அதனால் இந்த வருடம் முழுவதும் நீ அவங்க வீட்டுக்கு சென்று பாதுகாப்பாக இருந்து அவங்க குடும்பத்துக்கு நல்லது அனைத்தும் நடத்துறதுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேணும் சுவாமி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி கொடுப்போம். அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப விசேஷம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். கெவிலி வாக்கு சொல்லுது உங்களுக்கு கேட்குமா கேட்கலையான்னு தெரியாது. ஆனால் இங்கே நான் சொல்ல கெவிலி பேசிகிட்டு இருக்கு. மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படி ஒரு செயல். ஒரு கோவிலுக்கு தடையில்லாத பூஜைக்கு நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்துறீங்க. அப்போ உங்கள் குடும்பத்துலேயும் தடையில்லாமல் நல்ல காரியங்கள் நடக்குங்கிறதுக்கு அது ஒரு உத்தரவாதமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய ஒரு பிரபஞ்ச சக்திங்க. நீங்கள் இதில் இணைஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறதுல 100% உறுதியாக எடுத்துக்கலாம். ரொம்ப குறைவான கட்டணம் தான். ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதை சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது இல்லை, நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுங்க. என்ன இவ்வளோ கம்மியான அமௌண்ட்லேயா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வருட அபிஷேகத்தில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு வந்து மாதம் நடக்கிற இந்த பூஜையோட அமௌண்ட்டும் அதிலே ஆட் ஆகிடும். பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜையும் இதிலே ஆட் ஆகிடுங்க. புரியுதுங்களா? அந்தளவுக்கு சிறப்பாக நம்ம பண்ணுறோம். எந்த ஒரு பூஜையும் தடையெல்லாம் நடக்கிறதுக்கு தான் அந்த அமௌண்ட் நாங்கள் வாங்குகிறோம். நீங்கள் அதில் இணைஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு மகாலட்சுமி உறுதுணையாக இருப்பாங்க. 16 லட்சுமியும் உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்காக. ஆனால் பிறந்த திதி அன்றைக்கி போய் என்றைக்காவது அர்ச்சனை பண்ணியிருக்கீங்களா? அதுதாங்க இந்த விசேஷம். இந்த வருட அபிஷேகத்தில் அதுதான் விசேஷம். நீங்களே பார்க்காத ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்காக அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். அந்த நாள் பற்றின தகவலெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க. இந்த 365 பேரும் மகாலட்சுமியோட பக்தர்களாக இருந்து அந்த 365 நாளும் தடையில்லாத பூஜைக்கு உங்கள் குடும்பம் காரணமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் யார் எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதே கனெக்டிவிட்டி இல்லை. ஆனால் உங்களெல்லாம் ஒன்று சேர்த்துது பார்த்தீங்களா, ஒரு குடைக்குள்ளே உங்களெல்லாம் ஒன்று சேர்த்துறது தான் லக்ஷ்மியோட பண்பாடு. அவங்களோட அதிசயமே அதுதான். நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த 364 நாள் பூஜையை நம்ம செய்ய போகிறோம். மலேசியா, சிங்கப்பூர், கனடா, UAE, USA இந்த மாதிரி எல்லா நாட்டிலேருந்தும் இந்த பூஜைக்கு பணம் கட்டியிருக்காங்க. இந்தியாவிலேருந்தும் கட்டியிருக்காங்க. அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை. இந்த பூஜையோட 1 மாதம் தான் இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு உள்ளே எல்லாம் பணம் கட்டி ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 1 மாதத்துக்குள்ளே பணம் கட்டி சேர்ந்தே ஆகணுங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி நீங்கள் 1ஆம் தேதி சேர்ந்தது தான் அந்த 14 நாளுக்குள்ளே யாருக்கு என்னென்ன டேட்டு அப்படிங்கிறது நாங்கள் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். இந்தந்த டேட்டில் உங்களுக்கு பூஜை வருதுங்கிறது. அந்த ஒரு பூஜைங்கிறது மகாலட்சுமி கொடுக்குற பூஜை. உங்கள் ஃபேமிலிக்கு வந்து பிறந்தநாள் வர அன்றைக்கி பண்ணுறது நாங்களாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? நீங்கள் பயந்தே தேவையில்லை. உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் அது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் குடும்ப ஜாதக கன்சல்ட்டிங் ஒன்று இருக்குங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் ரொம்ப சிறப்பு. பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து வாராசி பொருட்களை போகலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்கரனில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவானும், 11ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன் மட்டுமே இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. சுக்கிர பகவான் வந்து இடமாற்றம் ஆகிறாரு 1ஆம் தேதி. நீங்கள் தெரியும் உங்களுக்கு. சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். யார் கூட இணைகிறார்னா சனி பகவான் கூட இணைகிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை. கண்டிப்பாக மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இல்லைங்க, இல்லைனா ஏதாவது ஒரு தடை பிரச்சனை வரும். குறிப்பாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களால் பிரச்சனை வரலாம், நண்பர்களால் பிரச்சனை வரலாம், இல்லையா பெண்களால் பிரச்சனை வரலாம். ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். மீண்டும் சொல்கிறேன், ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் மெதுவாக ஓட்டுங்க. லைசன்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த ஒரு தடையும் வராது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் பண விஷயத்தில். சரிங்களா? காரணம் வந்து பார்த்திங்களா 2, 7 கூடையவன் தான் சுக்கிர பகவான். அவர் 12ஆம் இடத்துல அதிசுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் கூட சேர்ந்துருக்காரு. கண்டிப்பாக 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அதே போல் அதிசுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. காலபுருஷத்துப்படி சுக்கிரன் வந்து அதிசுகம் யார் சொல்கிறாங்கன்னா சுக்கிரன் அந்த இடத்த வச்சு தான். சுக்கிரன் உச்சமாகிற இடம், அதனால தான் அதிசுகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அவருக்கு. புரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் உங்கள் சுய சந்தோஷத்துக்காக பிரச்சனையை உருவாக்கிக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. தயவு செஞ்சு சுக்கிரன் பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு போகிற நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வகையில். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப கவனம் தேவை. சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கை, கவனத்தோடு இருந்துட்டிங்களா நல்லதுகள் அதிகம் நடக்கும். குறிப்பிட்டு சொல்லணுமா தான் இந்த வாரம் சுக்கிர பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அது அதீத நன்மைகள் நடக்கும். வெள்ளிக்கிழமை வந்து மொச்சக்கொட்டை வெல்லம் கலந்து தானமாக பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. அவல் பாயசம் செஞ்சு கொடுங்க. அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பூஜைகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். மறக்காமல் அதை செஞ்சுடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 12 இருக்கார். வண்டி வாகனத்தை மாற்றிடுங்க. வண்டி வாகனம் சர்வீஸ் வச்சிரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள். இல்லைனா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. சுக்கிரனும் சனியும் சேர்ந்தாவே ஏதாவது ஒரு வகையில் ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருவார். சந்தோஷமாக இருக்குன்னா ஆனால் அது சந்தோஷத்தை கெடுப்பார். புரிஞ்சுக்கோங்க. இதோட உள்ளார்த்தத்தை கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? இந்த வாரம் மறக்காமல் செய்யக்கூடிய விஷயம் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப கவனம், எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிரன் வந்து மறைஞ்ச ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறாங்களோ அவங்களே கெட்டவங்களாக மாறிடுவாங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம் ஆகும். காதல் சக்ஸஸ் ஆகும். மாணவ மாணவிக்கு படிப்பில் விட பிரச்சனைகள் தான் அதிகம் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி 12ல் மறைகிறாரு. ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் பிரச்சனை, குழப்பங்கள், ரொம்ப சிக்கலாக ஏற்படும். குறிப்பாக மகளிர் சுய உதவிக்குழு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லைங்க. ஏன்னா மகளிர்கள் எல்லாம் ஒன்று சேர்றீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி பிடிக்கிறது தான் மகளிர் சுய உதவி குழு. அந்த மாதிரி ஒரு குழுவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கான சண்டைகள், பிரச்சனைகள் வரலாம். ஏதோ மற்றவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் ஹார்ஸாக பேசாமல் இது நமக்கான நேரம் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப குழப்பமாக இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. எப்போவுமே மகளிர் சுய குழு இருக்கிறவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு அதிகம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா மகளிர் சுய குழுவோட நோக்கமே ஒரு பிஸ்னஸ், வருமானம், லாப நோக்கம். அப்படி இருக்கிறவங்க அதுவும் ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடியவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட்டாக இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்மைகள் அதிகம் நடக்கும். அதே போல் நம்ம திருக்கோயில் வந்து 16 லட்சுமி ஒன்றாக இருக்காங்க. கூடவே குபேரன் சித்திரலேக்கா இருக்காங்க. வாய்ப்புள்ளவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லதுகள் அதிகம் நடக்கும். மகளிர் சுயக்குள்ள உங்கள் ஃபேமிலியில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்க தெரிஞ்சால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பயன்பெற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துட்டாவே அவங்க அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பணம் தேவைகள் அதிகம் இருக்கும். பணம் செலவுகள் அதிகம் வரும். வருமானம் கம்மியாக வரும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு குடும்பத்தை நடத்துங்க. கணவர் கூட சண்டை சச்சரவுகள் வரும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் சண்டைகள் வரும். பாதுகாப்பாக இருந்துக்கிறது நல்லது. தவறு செய்யாத குற்றவாளியாக சொல்லலாம். தப்பே பண்ணாலும் உங்கள் பேர் வீண் பழி வந்துடும். எச்சரிக்கையாக வெளியுறந்த பொருளை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வெள்ளிக்கிழமை கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால. 2வது சந்திர கிரகணம் வருது. பரணி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க சந்திர கிரகணத்துக்கு பரிகாரம் செஞ்சாகணும். மறக்காமல் செஞ்சுருங்க. அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ரனில் இருப்பார். 4ஆம் இடத்துல கேது பகவானும், 10ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருப்பார். 11ஆம் இடத்துல சனி, சுக்கிரன் இருப்பாங்க. சுக்கிரன் உச்ச நிலையில் இருப்பார். சுக்கிரன் பயிற்சியாக இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்கும். ரொம்ப காலமாக ஒரு என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஒரு வருமானமும் இல்லை, ரொம்ப பிரச்சனையாக போட்டுக்குது, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிருப்பேன். இப்போ ஒரு தீர்வு வந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும். லாபகரமான விஷயங்கள் நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். லக்கு சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரம் பண விஷயத்தில் ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வருமானம் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்கிறவங்களுக்கு நண்பர் உதவியால் நன்மைகள் நடக்கும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் புதிய விஷயம் சம்மந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சொத்து வாங்குவீங்க.
சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும். வீட்டில் மங்கள காரியங்கள் கைகூடும். ஒரு பெரிய திட்டமிடல் ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி பண வசதிகள் எல்லாமே நடக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வீண் பழியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. குடும்பத்தாரோட சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக எதிர்பார்த்து காத்துருங்க. நல்ல தகவல்கள் நிச்சயம் வந்து சேரும். கலைத்துறை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய அதிசயத்தக்கன ஒரு விஷயம் நடக்கும். ஒரு பெரிய வீட்டுக்கு குடி ஏறுவீங்க. இடமாற்றம் நடக்கும். தொழில் மாற்றம் நடக்கும். லாபகரமான விஷயம் நடக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் வந்தால் அப்பார்ட்மெண்ட் சம்மந்தமான இடங்களுக்கு போவீங்க. அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த வாரத்தில் நடக்கும். ஆச்சரிய தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் கல்யாண யோகமையும் வாழ்த்துக்கள். மாணவருக்கு நல்ல பேர்கள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். அடகு வச்சனாக மீட்டுருவீங்க. பண சந்தோஷம் மன சந்தோஷம் அதிகம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். பிரச்சனையாக சென்றவங்க கூட ஒத்துமையாக ஆகுங்க. சொந்த பந்தத்துகளோட விரோதம் அடைஞ்சு சமாதானத்துக்கு வருவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடக்க இருக்குது. அதுக்கான ஒரு திட்டமிடல் இந்த வாரம் ஆரம்பிக்க போகிறீங்க. அது சம்மந்தமான நல்ல தகவல்கள் வரும். புதிய நண்பர்கள் இணைவாங்க. அவங்க மூலிமா நல்லது நடக்கும். உங்கள் ஸ்கூலில் படித்த சகோதரிகளெல்லாம் இப்போ மீட் பண்ண போகிறீங்க இந்த வாரத்தில். அது சம்மந்தமான ஒரு நல்ல தகவல்கள்லாம் வரும். அதன் மூலிமா நன்மைகள் அதிகம் நடக்கும். ஒரு மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குழந்தைங்களோட வெளியிடங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கான திட்டமிடல் செய்வீங்க. அவங்களுக்காக நேரம் செலவிடு பண்ணுவீங்க. நல்லது நிச்சயம் நடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறோம். நல்ல சம்பள உயிரோட நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அப்படி இல்லைனா புதிய வேலைக்கான ஒரு அச்சாரம் எடுத்து வைப்பீங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பௌர்ணமி அன்னைக்கு அருகாமை இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இரவில் போங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் உச்சமான ராசி உங்கள் ராசி தான். இரவில் வழிபாடு தான் உங்களுக்கு எப்போவுமே சிறந்தது. 6 மணிக்கு மேலே நீங்கள் எந்த வழிபாடு பண்ணாலும் உங்கள் மன சந்தோஷம் நல்லது கொடுக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு வக்கர நிலையிலும் 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சூரியன் ராகு செவ்வாய் புதன் வக்கர நிலையில் இருப்பார். 10ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரன் உச்ச நாளத்தில் இருப்பார். மிதுன ராசிக்காரங்க நீண்ட காலமாக ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்கலையான்ட்டு. தொழில் ரீதியான வருமான தடையாக இருக்கும். ஆனால் இப்போ புதிய வருமானத்துக்கான ஐடியா கிடைக்கும். அதன் மூலிமா நல்லதுகள் நிறையா நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்த தொழில் புரியவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. சந்தோஷம் தரக்கூடிய செய்தி நிச்சயம் வருகிறது. வீடு மாற்றம் இடமாற்றம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் இந்த வாரம் எடுப்பீங்க. அதன் மூலிமா நல்ல தகவல் வரும். குறிப்பிட்டு சொல்லணுமானா இந்த வாரம் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் திட்டமிடுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாரமாக மாறும். ஏன்னா சந்திரன் 2, 3, 4, 5ஆம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனைகள் குறைஞ்சி உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். ஃப்ரெண்ட்ஸோட நட்போட்டான விரியடையும். அதன் மூலிமா நல்லது அதிகம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் புதிய வருமானத்துக்கான ஐடியா கிடைக்கும். அதன் மூலிமா நன்மை அதிகம் பிறக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தில் தொழிலில் விரிவுபடுத்துவீங்க. இந்த வாரம் பார்த்திங்களா சனி பகவானும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்குன்னா வேலையாட்களுக்கு ஏதாவது சலுகை கொடுப்பீங்க. புதிய வேலையாட்கள் அமைவாங்க. அதன் மூலிமா நல்லது நிறையா நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்டிருப்பீங்க. அவங்க நிறையா கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பண தேவைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்ரி முதலானதில் ப்ரைஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் வாய்ப்பு உண்டு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது.
ஒரு பெரிய துறையில் ஒரு நல்ல அங்கீகாரம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்துருக்கிற நல்ல தகவல்கள் நிச்சயம் இந்த வாரம் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவு மூலமா நல்ல வரன் அமைக்கிறது வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு ஹெல்த் விஷயத்தில் கவனமாக வண்டி வாகனத்தில் மெதுவாக போயிட்டாங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண் சம்மந்தமான பிரச்சனை வரும். கண்ணை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் அம்மா வகை சப்போர்ட் நிறையா கிடைக்கும். இந்த வாரம் அதன் மூலிமா நல்லது நிறையா நடக்கும். உடலில் உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா கால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி தான் நடந்துகிட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. படபடப்பு அதிகம் இருக்கும். டென்ஷனாக இருப்பீங்க. டென்ஷனை குறைச்சிங்களா ரொம்ப நல்லது. குரு வக்கரமாகறனால உங்களுக்கு அதீத டென்ஷன் வரும். எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சிக்கிட்டு கோபத்திலே இருப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக இல்லைங்க. குழந்தைங்க படிக்கலை, வீட்டில் சரியில்லை, வீட்டுக்காரரை பற்றின கவலை, குழந்தைகளை பற்றின கவலை, இதுவே உங்களுக்கு இது. அவங்கெல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சிங்களா போதும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் டென்ஷன் ஆனால் அவங்களும் டென்ஷனாக வராங்க. இப்போ யார் மாறணும்? நீங்கள் மாறணும். மாற தயாராக? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தில் புரிஞ்சுக்கோங்க. அம்மா வழி சொந்தத்துலேருந்து நல்ல தகவல் வரும். எதிர்பார்த்து காத்திருங்க. மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்க போகுது. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலைக்குலேருந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வெள்ளிக்கிழமை வாஸ்து பூஜை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, குழப்பம் இருக்குதுன்னு ரொம்ப காலம் நினச்சிக்கலாம். வீட்டை மாற்றலான்னு கணவரை பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்லாமல் வீட்டில் வாஸ்து பூஜை பண்ணுங்கள். நல்லது நடக்கும். மகாலட்சுமி வழிபாடு அதிகம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா பண வரவுகள் நிச்சயம் கிடைக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே. இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சனி, சுக்கிரன் சேர்க்கையாக இருக்கும். 8ல் இருந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப பரவாயில்ல. சுகாதிபதி 9ஆம் இடத்துக்கு சனீஸ்வரம் கூட சேர்ந்துருக்கிறது நல்லது தான் சொல்லலாம். அதே சமயத்தில் கவனம், எச்சரிக்கையாக இருந்துக்கணும். 12ல் குரு இருக்கார். குரு 12ல் இருந்துட்டால் நல்லது எதுன்னு தெரியாது, கெட்டது கண்ணுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் நல்லதை விட்டு கெட்டதை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு தான் வலி, கஷ்டம், சங்கடங்கள் எல்லாம் வந்து சேரும். நீங்கள் தான் திட்டமிடணும் எது தேவைன்னு எடுத்துக்கிறது. கிரகம் உங்களை ஆசையை தூண்டி விடும், குரு உங்களை மாட்டி விடும். 2ல் எப்படி இருந்துக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. விதியை வெல்றதும் விதியில் மாட்டிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சொல்கிறது என் கடமை. எச்சரிக்கையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எச்சரிக்கை தானே? கரெக்ட். ரொம்ப சந்தோஷம். அப்படியே அதே எச்சரிக்கையோடு இல்லைங்க. இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். நிச்சயமாக நன்மைகள் நிறையா கிடைக்கும். மன நிம்மதிகள் கொடுக்கும். அதே சமயத்தில் சுக்கிரன் உங்கள் ஆசையை தூண்டுவார். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வீண் பழியை கொண்டாந்து விட்டுருவார். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஓகேவா? அதில் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் வருமானம் கொஞ்சம் தடையாக இருக்கும். வரக்கூடிய பணங்கள் பத்தாது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கும் நண்பர்கிட்ட கேளுங்க, கிடைக்கும். அவங்ககிட்ட உடனே கொடுத்துருவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வண்டி வாகனத்தில் வச்சுருக்காங்க. கோபத்தை குறைங்க, நிதானம் பண்ணுங்க. பேச்சில் கனிவான விஷயம் தேவை. கடுமையான சொற்களை பேசாதீங்க. இனிமையாக பேசி பழவுங்க. உங்களால் பேச முடியாது, வாக்குஸ்தானத்தில் கேது இருந்தால் அவச்சொல்லு தான் வரும். அதை மாற்றிக்கிட்டு நல்ல பேச்சு பேசுகிறதுக்கான பழக்கங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது நடக்கும். புரியுதான் நான் சொல்கிறது? திட்டிக்கிட்டே இருப்பீங்க. திட்டுறதை குறைச்சிக்கிட்டு, கோபத்தை குறைச்சிக்கிட்டு, நிதானமாக அன்பாக பேசி பழவுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மையான நபர் தானே நீங்களாம். ஏன் இப்படி மாறினீங்க?
கொஞ்சம் உங்களை பற்றி யோசிங்க, நீங்களே மாறுங்க, நல்லது நடக்கும். பாகிஸ்தானத்தில் கேது இருந்தால் அப்படி தான் நடக்கும். 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இந்த வாரம், ஒரு கிரகம் மாறுது. சுக்கிரனும் சனியும் அங்கே போகிறாங்க. சுக்கிரன் சனி சேர்ந்தால் குடும்பத்தில் பிரச்சனை. அப்போ குடும்ப பிரச்சனை வரக்கூடாதுன்னா அமைதியாக இருக்கணும், அன்பாக பேசணும், புரியுதா? நம்ம சந்தோஷத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கணும், இல்லைனா இந்த வாரம் சிக்கலில் மாட்டிக்கும், ஜாக்கிரதை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவருக்கு சின்ன சின்ன தடைகள் வருகிறது, எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை சச்சரவுகள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறான்ட்டு எந்த காரியம் செஞ்சிடாதீங்க, உங்கள் மேலே வீண் பழி வந்துடும், செய்யாத தப்புக்கு தண்டனை வந்துடும். அப்போ தப்பு செய்கிறீங்கன்னா பெரிய தண்டனையாக கிடச்சிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டமாக இருந்தால் கூட அவங்க பண்ணுற தப்போ உங்கள் மேலே தூக்கி பழி போட்டுருவாங்க, அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க. 12ல் குரு இருக்கிறார், குழந்தைகளை திட்டாதீங்க, குழந்தைகளை கனிவாக பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு கொடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதே போல் 8ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கனால தந்தை வழி உறவினர்களால் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் சனியும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, கௌரவ பாதிப்புகள் ஏற்படும், கௌரவ குறைவான விஷயங்கள் நடக்கும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மதிப்பு மரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால எச்சரிக்கை இருந்துட்டிங்கன்னா நல்லது. குரு 12ல் இருக்கனால அவரும் சப்போர்ட் பண்ண மாட்டார், உங்களை சிக்கலை மாட்ட விட தான் அவர் ட்ரை பண்ணுவார், புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க, மற்றவங்க உதவி செய்ய போய் ஒருத்தரில் மாட்டிக்காதீங்க, உங்கள் வேலை ஏதோ அதில் மட்டும் பாருங்கள். நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்க, கடினமான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும், புரியுதுங்களா? சுக்கிரன் சனி இடமாற்றம் வரைக்கும் கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும், இல்லைனா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, கஷ்டங்களை அனுபவிச்சே ஆகணும். நீங்கள் தயார் இருப்பீங்க நம்புகிறேன். இதில் சுக்கிரனும் சனியும் மாற வரைக்கும் எச்சரிக்கையாக இருப்பீங்கன்னு கரெக்டாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எச்சரிக்கையாக இருப்பேன் அப்படின்ட்டு. சரியா? ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களுக்கு என்ன உணவு இந்த வாரம் செஞ்சு தரேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன வாரம் திட்டுனதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அன்பான விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச உணவை செஞ்சு தரேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன உணவு, வெஜ் ஆகலாம், நான்வெஜ் ஆகலாம், உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சது தானே, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க, செஞ்சு கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போயாகணும். இரவில் கோயிலுக்கு போங்க. திங்கட்கிழமை இரவில் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது, அந்த நேரத்தில் போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. கடகராசிக்காரருக்கு சந்திரகிரகண தோஷம் இல்லை, இருந்தாலும் நீ உங்கள் ராசியில் முழு சந்திரனாக இருக்கிறனால கடகராசிக்காரங்க எப்போல்லாம் சந்திரகிரகணம் இருக்குதோ அப்போல்லாம் வழிபாடு பண்ணிக்கோங்க, அதை கவனிச்சிக்கோங்க. சரியா? சந்திரகிரகணத்தை பற்றி தனி ஒரு வீடியோ கூட இருக்கும், பார்த்து அதில் புரிஞ்சுக்கோங்க. மீதி சந்தேகம் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் ராகு செவ்வாய் புதன் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். கூடவே இப்போ சுக்கிரனும் சேர்றாரு. சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ல் இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. கெட்ட பேர் அவ பேர் வரதுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காரணம் 10 கிரகமான சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ல் மறைகிறாரு. தொழில் ரீதியான செலவுகள் வரப்போது, கவனமாக இருந்துக்கோங்க.
அதாவது மிஷின்களை ரிப்பேர் ஆகும், பாதிப்புகள் ஏற்படும், சர்வீஸ் வைக்கும், செலவுகள் வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்கள் வண்டி வாகனத்தை சரி பண்ணி வச்சுக்கலாம், நல்லது நடக்கும். இல்லைனா லீவ் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. வாகனத்தில் மெதுவாக ஓட்டுங்க, உங்களுக்கு நல்லது தரும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதே போல் சின்ன சின்ன விஷப்பூச்சிகளால் பிரச்சனை ஏற்படும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா கேது இருக்கிறதுனால. பணம் சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கிரகம் 8ல் சுக்கிரனும் சனியும் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாராம். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சும்மா ஒரு அதிர்ஷ்டத்துக்காக ஒரு சீட்டு வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக லக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் வாய்ப்பு வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. ஒரு சிலருக்கு இருக்கிற வாய்ப்பே படிப்பிடும், வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும், பார்த்துக்கோங்க. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களா, எச்சரிக்கையாக இருங்க, விழிப்புணர்வாக இருங்க. அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும், திடீர் திருமணமாக அமையும். மாணவ மாணவருக்கு நட்புக்குள்ளே சண்டை ஏற்படும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாளுங்க, வீண் வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதுலேயும் எச்சரிக்கையாக இல்லைங்க. சகோதரன் சகோதரிக்குள்ளே சண்டை சச்சரவு வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை வருது, ஒன்று சேர்றதுக்கான முயற்சி எடுங்க. சின்ன விஷயத்தை பெருசாக்குவீங்க, அப்படி ஆக்காமல் இருந்தீங்களாவே நல்லது நடக்கும். உறவினருக்குள்ளே கொஞ்சம் பகை வளர்த்துக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, குறிப்பாக கால் வலி முட்டி வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப குழப்பமாக இருந்ததுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. எப்போவுமே சுக்கிரன் 8ல் இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணோம். வீட்டில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு சில பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது, சமாளித்து வெற்றி காணலாம். கொஞ்சம் காலத்துக்கு பொறுமையாக இல்லைங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மித்ருஞ்ச பிரதோஷம் நடக்குது, மக்காம் பிரதோஷம் கலந்துக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். கண்ணியமான இனம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன். 7ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ல் குரு, 11ல் கேது இருப்பாங்க. குரு வக்ரனில் இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் உச்சமாகிறது நல்லது அதிகம் நடக்க போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதிகள் கிடைக்கும். கொஞ்சம் காலமாக இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதியாக இருக்கும். பல நல்ல வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு ஆதரவுகள் அதிகம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்த மாதத்துலேருந்து அதுவும் அதிகம் வந்துடும். அது வரைக்கும் பொறுத்திருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் ஒத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை வரும், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் ரொம்ப நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான லாபங்கள் அதிகம் வரும். ஆனால் வேலையாட்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கான பலம் கொஞ்சம் காலம் போகணும். புதன் வக்கரமாக இருக்காரு, அதனால் பெருமாள் வழிபாடு அதிகம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் ஏதாவது பிரச்சனையாகும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் குறிப்பிட்டு சொல்லணுமா தான் கண் சம்மந்தமான ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. தலைவலி பிரச்சனைகள் இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் நட்பு ரீதியில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். புதிய வருமானங்கள் தேடி வரும். சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பணம் 2 மடங்காக கிடைக்கிறதுக்கான வழி உருவாகும். விட்டுப்போன சொந்தங்கள் ஒன்று கூடும். புதிய வருமானம் வரதுக்கான யுக்திகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது, எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தகுதியான நேரத்தில் வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர் மூலமாக வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் உண்டு, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், குழந்தைகள் அன்பாக பார்த்துக்கோங்க.
குறிப்பாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டு. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் குலதெய்வ வாக்கு கேட்டுக்கோங்க. இல்லை உங்கள் ஜாதகத்தோட டைம் ஆலோசனை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் வரும், பார்த்துக்கோங்க. சின்ன விஷயமா இருந்தால் கூட டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்களாம் மாத்திரை சாப்பிட்டாதீங்க, அது உங்களுக்கு உடலை இன்னும் பாதிப்பு கொடுத்துரும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைங்க மேலே அதிகம் அன்பு செலுத்திட்டு இருக்கிறீங்க. குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகள் வரப்போகுது, கவனம் தேவை. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். இருக்கிற வேலை பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அவசரப்பட வேண்டாம். எல்லாருக்கும் உதவி செய்ய போய் ஒவ்வொருத்தரில் மாட்டிக்கிறேன். உங்கள் வேலை எதுவும் அதில் மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வாஸ்து நாள் வெள்ளிக்கிழமை வருது. அந்த நாளில் வீட்டில் வாஸ்து பூஜை பண்ணுங்கள். மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லக்ஷ்மிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். துடிப்பும் நேர்மையுள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன், 6ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல குரு வக்கரநிலையும் 11ஆம் இடத்துல கேது இருப்பாங்க. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அதனால் மறைமுக நன்மைகள் நிறைய நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். நட்பு மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானம் 2 மடங்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வாரம். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் புதிய வருமானம் தேடுறதுக்கான வழிகள் பிறக்கும். நல்லதுகள் அதிகம் கிடைக்கும். தொழில் விரிவடையும். அதாவது எதிர்பாராத நண்பர்களோட உதவியால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஹெல்த் மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்பெயர்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வரும். இன்னொருத்தர் கட்டக்கூடிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. மகிழ்ச்சி அடைவீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்திருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க, நிச்சயமாக கிடைக்கும். பகைகளை வென்று முடிப்பீர்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்ட சம்பந்தமான யோகம் உண்டு. அதனால் பரிசு, லாட்டரி ஏதாவது வாங்குங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். புதிய பரிசுகள் வாங்கி மகிழ்வீங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு ரகசிய கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா பெற்றோர் சம்மந்தம் இல்லாத கல்யாணம் நடக்கும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல முறையில் கல்யாணம் நடக்கும். பெற்றோர் சம்மதத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் சம்மதிப்பாங்க. மாணவ மாணவிகளுக்கு ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். வண்டி வாகனத்தில் மெதுவாக ஓட்டுங்க. நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரோட வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் கணவர் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடம் மாற்றம், தொழில் மாற்றம், அது சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க 2 பேரும் சேர்ந்து. அது உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். வருமான உயர்வுக்கான வழி பிறக்கும். சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். நீண்டகால ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்குது. வெற்றி உங்களுதாகவே இருக்குது. இந்த வாரம் நினச்ச காரியங்கள் சாதிப்பீங்க. அதே சமயத்தில் இந்த வாரம் 6ல் சுக்கிரன் சனி இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாளுங்க. வீண் பழி வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு அதிகம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலைக்கு செல்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. திடீர் ப்ராப்ளம், திடீர் தொல்லைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக போயிருந்தீங்களும் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய
கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மகா மித்ருஞ்ச பிரதோஷம் வருது, வெள்ளிக்கிழமை வாஸ்து நாள். உங்கள் இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வாஸ்து பூஜை பண்ணிங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 8ல் குரு வக்கரநிலையில் இருப்பார். 10ஆம் இடத்துல கேது இருப்பார். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். புதன் வக்கர நிலையில் இருக்கிறதும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு. 7, 12 கூடிய உச்சம் பெறது நல்லது. திடீர் வருமானம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன தொல்லைகள், தொந்தரவுகள் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. அதிலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இறைவன் கொடுப்பார். ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறனால தொழில் வருமானம் தடையாக இருக்கும். அதுக்காக விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வலம்புரி விநாயகர் வழிபாடு பண்ணுறேன் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ண போகலைனாலும் கமெண்ட் பண்ணிவிடுங்க, இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும் பழம்புரி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் தொழில் ரீதியாக, உங்களோட கம்பெனி விஷயமாக, உங்கள் கடையோட சாவி வச்சு வழிபாடு பண்ணி போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் தீரணும்னா வலம்புரி விநாயகர் வழிபாடு பண்ணணும். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும். அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வருது. செலவுகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சின்ன செலவாக இருந்தாலும் எந்த ஹாஸ்பிட்டலில் கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வைத்திய செலவு எடுத்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான நல்ல தகவல்கள் வரும். சொத்து சேர்க்கை நடக்கும். புதிய ஃப்ளாட் வாங்குவீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் கூட்டு தொழிலால் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும். குழந்தைங்களால் நற்பேர்கள் கிடைக்கும். தடைகள் நிவர்த்தியாகி மன சந்தோஷம் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு அதிக பணம் செலவுக்கு கொடுக்காதீங்க, சிக்கனமாக கொடுங்க, நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது. சொந்த ஊர்லேயே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. வாழ்த்துக்கள். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு சொந்த ஊர்லேயே வரணும் அமைகிறது. வாழ்த்துக்கள். மாணவியருக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும். சின்ன சின்ன தடையாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தராடும் நன்மதிப்பு கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. நீண்ட கால ஆசை வீடு வாங்கலான்னு அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த வாரம் நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வாங்கி போட்ட ஃப்ளாட்டில் வாஸ்து பூஜை போய் பண்ணுங்கள். சீக்கிரம் வீடு கட்டி மகிழ்வீர்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும். போகிற இடத்துல ஜாக்கிரதையாங்க. கெட்ட கனவுகள் வரும். விஷப்பூச்சிகள் சம்மந்தமான பிரச்சனை வரும். கனவுல பாம்பு, தேல் இந்த மாதிரி எல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நன்மை அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பௌர்ணமி பூஜை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது நடக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும்.
உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதியன்று சிறப்பு அர்ச்சனை செய்து இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல குரு வக்கரன் இருப்பாங்க. 9ல் கேது இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி காலையில் 7:55 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நேரங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக தட்டிக்கலாம். நிச்சயமாக நற்பலன் கிடைக்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் எதை செஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 6, 11 கூட வந்து உச்சமாகறான். சனி பகவான் கூட சேர்ந்து தனாதிபதி கூட சேர்ந்து உச்சமாகறான். விபரீத சிக்கலை கொண்டாந்து விட்டுருவார். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வீண் பழியை கொண்டாந்து விட்டுருவார். உங்கள் ரகசியத்தை வெளிக்காட்டிடுவார். பிரச்சனைக்கான விஷயங்கள் முன் நிற்கப்படும். அதாவது கெட்டவன் வந்து பலமாயிட்டானா நம்மளுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும்னு சொல்லுவாங்க. சனியும் சுக்கிரன் சேர்ந்துட்டாவே பிரச்சனை ஜாஸ்தியாகிடும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகேவா? அதில் வேறு இந்த வாரம் சந்திராஷ்டமம் வருது. இன்னும் எச்சரிக்கை தேவை. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வேலையாட்கள் கூட கரெக்டாக இல்லைங்க, இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் வரும். பகை விரோதம் அதிகமாகும். கூட்டு தொழில் புரிகிறவங்க பிரிவினை அளவு கொண்டு போயிடும். பொறுமையாக இல்லைங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவானாலும் கொஞ்ச நாள் கழித்து முடிவெடுக்கலாம்னு சொல்லி பேசி வச்சுக்கோங்க. சரிப்பா உனக்கு ஒத்து வலையாக பிரியலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் சுயஜாதத்தை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. இல்லைனா ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் வேலைக்கு போகிறதே தடையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். ஹெல்த்து ப்ராப்ளம் வரும். வண்டி வாகனத்தை சரி பண்ணிக்கோங்க. ஒரு சர்வீஸ் விட்டிங்களா நல்லது. புதிய வாகனம் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுங்க, அதுதான் நல்லது. இல்லைனா ஏதாவது வகையில் மாட்டிக்குவீங்க. செகண்ட் ஹேண்டு வாங்கலாம்னு நினச்சிருக்கோங்க, கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க. அதனால் உங்களுக்கு தொல்லை இதெல்லாம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எதுவும் அந்த முயற்சி எடுக்க வேண்டாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்தமான முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அது கண்டிப்பாக நல்லது தான். அதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வாஸ்து பூஜை வரதுனால வாஸ்து பூஜை பண்ணிவிட்டு குடி போங்க, நல்லது கிடைக்கும். தடைகள் நிவர்த்தியாகும். புதிய வருமானத்துக்கான ஐடியாக்கள் பிறக்கும், பயன்படுத்திக்கோங்க. அம்மாவோட ஹெல்த் பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்கள வைத்திய செலவுக்கான பணம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கள நல்ல உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். அவங்க கூட நீங்கள் சண்டை பண்ணாமல் இல்லைங்க. பெண்களோட வாழ்த்துக்களை நீங்கள் எடுங்க. திட்டுகள் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெண்களோட வாழ்த்துக்கள். ஆமாம், வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து உங்களை வாழ்த்தணும். ஆனால் நீங்கள் திட்டுற அளவு தான் அவங்க நடந்துக்குவாங்க, ஆனால் திட்டக்கூடாது. புரியுதுங்களா? இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம். அந்த மாதிரி நடந்துட்டிங்கன்னா இறைவன் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு ஒன்று கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினால வரணம் அமையும். மாணவ மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மன நிம்மதியின்மை ஏற்படும். இந்த வாரம் ஆசைகள் நிறைவேறாது. ஒரு ஏக்கம் வந்துடும். ஒரு தயக்கமும் பிரச்சனையும் வரும். குறிப்பாக உங்கள் நண்பர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனையை சந்திப்பீங்க. இந்த வாரம் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு சில உதவிகள் பண்ணியிருப்பீங்க. அது வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கனால கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப குழம்பு போய் பயந்துக்காதீங்க. ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டா ரொம்ப குழப்பம். வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. அது ரொம்ப நல்லா வரும். ஆமாங்க, நான் ரெகுலராக ஏற்றுறேன். என்னங்க பண்ணலாம்? இந்த முறை விளக்கு ஏற்றும் போது மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. அந்த விளக்கை சுற்றியும் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு விளக்கு ஏற்றுங்க. உங்கள் சுவாமி ரூமை திறந்தால் மல்லிகைப்பூ வாசனையாக இருக்கணும். புரியுதுங்களா? மகாலட்சுமிக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைங்க. வீட்டில் வர நிலவு வாசலுக்குள்ளேயே அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வைங்க. புரியுதுங்களா? இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சீங்களா வீட்டில் சண்டைகள் வராது, பிரச்சனைகள் குறையும். கணவர் கூட ஏதாவது தெரிஞ்சு ஏதாவது கேட்டார் கூட அன்பாக பேசுங்க. இது இல்லைங்க, நான் ஒரு உதவி தான் பண்ணேன், பண விஷயமாக கேட்டாங்க, நகை விஷயமாக கேட்டாங்க, வந்துருங்க, நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. சொந்தக்காரர் தானே கொடுத்துருப்பீங்க, வாங்கி கொடுத்துடலாம். ஓகேவா? பணமாக கிடைச்சிரும். பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு தெளிவாக இல்லைங்க. பயம் வேண்டாம். குரு வக்கரம் பெற்றாலும் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஆலோசனை உண்டு. ரொம்ப குழப்பமாக இருக்கா? பயப்படாதீங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு சில வழிபாடு முறைகள், ஒரு சில மந்திரங்களை சொல்லித்தரேன். அதை வீட்டில் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். வேலைக்கு சில பெண்கள் வேலைக்கு போகிறதுனால ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் வரும். கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறலாம். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த வாரம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் தாயார் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக மல்லிகைப்பூ கொடுத்து தான் வழிபாடு பண்ணோம். அதை செய்யுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள்
பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா குடும்பத்தில் வைத்திய செலவுகள் வருது. குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பெண்களும் ஹெல்த் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லக்ஷ்மிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருப்பார். 3ஆம் இடத்துல சனி, சுக்கிரன் சேர்க்கை இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வக்ர நிலையிலும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 2ஆம் தேதி காலை 7:55 4ஆம் தேதி பகல் 1:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. சனி பகவான் கூட சேர 3ல் சனி சுக்கிரன் சேர்ந்தால் பயணங்கள் பிரச்சனையாக இருக்கும். திட்டமிட்டபடி பயணங்கள் செய்ய முடியாது. இளைய சகோதரன் சகோதரிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆர்வமாக இது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தடை தாமதமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். பண தேவைகள் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. பண விஷயத்தில் ரொம்ப கராராக நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உச்சம் பெறுறது நல்லது தான். ராசிநாதன் கூட சேர்ந்து உச்சம் பெறாரு. திடீர் பணவரவு, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா பரிசுகள் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து பாராட்டு பரிசுகள் கிடைக்கும். புதிய விஷயமா அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். உங்களோட நண்பர்களோட உதவியால் நல்லது நடக்கக்கூடிய வாரம். எதிர்பார்த்த பணம் திடீர் கிடைக்கும். எதிர்பாருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம் சொல்லலாம். கண்டிப்பாக பரிசு சீட்டு வாங்குங்க. குறிப்பாக வெளிநாட்டில் பரிசு சீட்டில் ஈஸியாக உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இந்த வாரம் அதுக்கான முயற்சி எடுங்க. நல்லது நடக்கக்கூடிய வாரம். ஒரு சீட்டு மட்டும் வாங்க. அதுவே ஒரு அந்த பணத்தை வச்சு மற்ற சீட்டு வாங்கிக்கலாம். சரியா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு மட்டும் வாங்க. இந்த வாரம் ப்ரைஸ் கிடைக்கும். எதிர்பாருங்க. இந்த வாரம் உங்கள் தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கான வழி பிறக்கும். புதிய வருமானம் பெறதுக்கான உக்திகள் கிடைக்கும். அதன் மூலிமா அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அவ்வளோ சிறப்பல்ல. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடு சொற்களை பயன்படுத்தாதீங்க. அன்பான சொற்களை பயன்படுத்துங்க. நல்லது நடக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர் கூட சண்டை சச்சரவுகள் வரும். அவங்க கூட சண்டை சச்சரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை நோக்கி வருகிறது. அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். நிச்சயமாக நற்பலன் உண்டு. இந்த வாரம் அதிசயம் தரக்கூடிய, ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு உங்கள் மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண உறவினர் வகையில் வரன் தேடுங்க. நல்ல வரணம் அமையும். திடீர் திருமணம் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குறிப்பாக குழந்தைங்க ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுக்க முழுக்க குழந்தைங்களோட உடல்நலம் சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க பயந்து இருப்பாங்க. நைட்டில் வளருவாங்க. யார் அவரோட குழந்தை நைட்டில் வளர்றாங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறேன். ஒரு சில பொருட்களை அவங்க தலைகணிக்குள்ளே போட்டு வைங்க. கண்டிப்பாக உலர்றது நிறுத்துவாங்க. நல்லபடியாக இருப்பாங்க. எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஆனால் பயந்த சுபாவம் இருக்கும். பார்த்துக்கோங்க. அவங்கள கொஞ்சம் கவனிங்க. உணவு இப்போ சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் சாப்பிட வைங்க. அவங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு லிஸ்ட்டு போடுங்க. அது இந்த வாரத்தில் செய்ய தயார் பண்ணிக்கோங்க. இல்லை கடையில் வாங்கி கொடுக்கவா தயார் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வாரம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். நிறையா குழந்தைங்க நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் நல்லா தூங்கிடுறீங்க, அதனால் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்காரரை கேளுங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க குழந்தை வளர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பயப்படாதீங்க. இதெல்லாம் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் இதை சரி பண்ணிக்கலாம். பயப்பட தேவையில்லை. சரியா? கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்டில் சொல்ல பயப்படுறாங்கிறது மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான வழிகள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிடுறேன். சரியா?
சரி பண்ணிக்கலாம், பயப்பட தேவையில்ல. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு எதுலேயும் அவசரம் வேண்டாம், நிதானமாக செயல்படுங்க. வண்டி வாகனத்தை மெதுவாக ஓட்டுங்க. அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துலையும் கோபத்தை காட்டாதீங்க, பொறுமையாக பதில் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். இந்த வாரம் தெளிவாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். கோவப்பட்டீங்கன்னா பிரச்சனையாடும். வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், கண்டிப்பாக வீட்டில் வாஸ்து பூஜை பண்ணுங்கள், அதோட நல்ல மாற்றம் நடக்கும். மகாமித்ருஞ்சய பிரதோஷம் நடக்குது, கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்லது நடக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். குபேரயோகக்கூடிய கும்பராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருப்பார். புதன் வக்கரங்கள் இருப்பார். 2ஆம் இடத்துல சனி, சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் உச்சநிலையில் இருப்பார். 5ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருப்பார். 7ஆம் இடத்துல கேது இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி பகல் 1:45 6ஆம் தேதி இரவு 10:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்க முடிவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நற்பலன் கிடைக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனகான வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. கூடவே சனி பகவான் இருக்கிறார், ராசிநாதன் இருக்கிறாரு. சனி பகவான் சுக்கிரபகவான் சேர்த்தா திடீர் பண வரவு கொடுப்பாரு. நன்மைகள் அதிகம் நடக்கும், சந்தோஷங்கள் அதிகம் கிடைக்கும். வீட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே எல்லா கிரகம் அடங்கிடும். பார்த்தீங்களா, வெளியில் எதுவும் போகாது. அதாவது காலசர்ப்ப தோஷம் உள்ள ராசின்னு சொல்லலாம். அதனால் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லைங்க. எதுவும் திட்டமிட்டு செயல்படுங்க. உங்கள் ராசியில் சூரியன் ராகு இருக்கனால கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். மறுபடியும் ஒரு கண் டெஸ்ட் பண்ணிவிடுங்க, நல்லது நடக்கும். அதே போல் கோபம் ஜாஸ்தியாக வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் சின்னதாக வரும். அது வராமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறது நல்லது. திடீர் பணம் வர வந்து மகிழ்ச்சிகள் கொடுக்கும். வராத பணம் கைக்கு வந்து கிடைக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். வேலையில் லாபங்கள் அதிகம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியாகும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன பிரச்சனைலாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய வருமானத்துக்கான வழி பிறக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால் நல்லது நடக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசேஷங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் சம்மந்தமான நல்ல தகவல் வரும். குழந்தைங்க மேலே அதிக அன்பு செலுத்துவீங்க. குழந்தைகளுக்கான பிடிச்ச விஷயங்கள் செய்வீங்க. இந்த வாரம் அதிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த வாரம் புதிய பொருள் வாங்கி மகிழ்வீங்க. வண்டி வாகனம், சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம். வீட்டுக்கு புதிய விருந்தாளிகள் வரக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் கனவு நிஜமாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல வரணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணம் சம்மந்தமான தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய காலம். அது சம்மந்தமான சுப தகவல்கள் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நல்ல விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லத்த அரசிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளை குறைஞ்சி நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும். சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய விஷயத்தை நோக்கி பயணம் செய்வீங்க. அதன் மூலிமா நல்லதுகள் அதிகம் நடக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். பல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. குழந்தைங்களுக்கான அன்பான செலவு பண்ணக்கூடிய நேரம். குழந்தைங்களுக்கு நற்பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சகோதரன் சகோதரிகள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு பாராட்ட தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பௌர்ணமி அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதுகள் நடக்கும். அதே சமயத்தில் வீட்டில் வந்து பார்த்திங்களா வாஸ்து பூஜைகள் பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும்.
என்றைக்கேயா இந்த வாரம் வாஸ்து நாள் வருது, இன்றைக்கி வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். வாஸ்து நாள் அன்றைக்கி வீட்டில் விளக்கேற்றி வாஸ்து பகவான் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் குறைகள் நிவர்த்தியாகி நிறைவான விஷயங்கள் நிறையா நடக்கிறது அதிகம் கிடைக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்க மீன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் வக்கரநிலையில் இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருப்பாங்க. புதன் வக்கரநிலையில் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 6ஆம் தேதி இரவு 10:15 9ஆம் தேதி காலை 9:35 வரைக்கும் சந்திராசிரமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் இறுதியில் தான் சந்திராசிரமம் இருக்குது. அதனால் இப்போயே கவலைப்பட தேவையில்ல. மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த வாரம் சந்திரபகவான் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தில். வார இறுதி நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குவாங்க. அதனால் வார ஆரம்பத்திலே கவலைப்பட தேவையில்ல. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உச்ச ஸ்தானத்துக்கு வராரு. கூடவே சனி பகவான் இருக்கிறாரு. சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. அந்தளவுக்கு நன்மை நடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வைத்திய செலவுகள் மட்டும் வரும் குடும்பத்திற்கு. அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு வைத்திய செலவு வருது. அது வராமல் பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க தொழிலை விரிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வருது. கனவு நிச்சயமாகுது. பணம் தேவைகள் பூர்த்தியாகும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுல நண்பரோட உதவி நல்லா நடக்குது. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை எதுக்குறாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் உயர் அதிகாரிக்கு உங்களுக்கு ஆகலை அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமான ஒரு விட சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவான ஒரு வழிபாடு சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் பிரச்சனை வருதா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும். மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக விட சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில பர்சனல் விஷயமாக தான் நான் பர்சனலாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு விட கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், அதுக்கான முயற்சி எடுங்க. நல்லது. வண்டி வாகனம் வாங்குவீங்க, அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கக்கூடிய காலம். பணம் தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் பணம் வரும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்ரி மூலிமா ஒரு பெரிய தொகை கைக்கு வரும். சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் சுக்கிரன் உச்சமாகிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுக்கிரன் உச்சமாகிறாரு. அதுவும் சனி பகவான் கூட சேர்ந்து. சனியும் சுக்கிரனும் சேர்ந்துட்டாவே பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாராம். அது உங்களுக்கு கிடைக்கும். மன சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். நல்லது அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக எதிர்பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய காலம். குழந்தைங்க சம்மந்தமான சுப தகவல் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக வரணும் அமைகிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு உங்கள் நண்பரோட சப்போர்ட்டால் நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பண தேவைகள் பூர்த்தியாகும். அடவு கச்ச நகையை மீட்டுருவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பண சம்பந்தமான சிக்கல்களிலிருந்து தீர்க்கணும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. அவங்க கூட சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பழகிக்கோங்க. நல்லது அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ள ஒரு சண்டை வரப்போகுது. பணம் சம்மந்தமான சண்டை. அது வராமல் தவிர்க்கிறது உங்கள் வேலை. அது சண்டையே வந்தால் கூட நீங்கள் பொறுமையாக போயிடுங்க. இந்த வாரம் எதுவும் கேள்வி கேட்காமல் தெரியுன்னா நல்லது நடக்கும். இல்லைனா சண்டை வந்துடும், பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. குறிப்பாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது, கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பௌர்ணமி பூஜை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும்.
பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை வீட்டிலே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வணக்கம் டிவைன் டிவி குடும்பத்தினரே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அமைதி, ஆரோக்கியம், வேலை, தொழில் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு முழு வருடம் இறையருள் பொழிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். 16 லக்ஷ்மிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி திருக்கோவிலில் 365 நாட்களும் நடைபெறும் நித்திய பூஜையில் உங்கள் குடும்பத்தின் பெயர் சேர்க்கப்படும். ஒரு நாள் அபிஷேக பூஜை உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் தொழில் வருமானத்திற்காகவும் சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த திதி அன்று சிறப்பு அர்ச்சனை செய்து, இந்தியாவிலிருந்தால் பிரசாதம் உங்கள் வீட்டிற்கு வரும். வெளிநாட்டிலிருந்தால் வீடியோ கால் மூலம் நேரடி தரிசனம் கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் 3 அல்லது 4 நபர்களின் பிரபாவ ஆண்டு ஜாதக பலன்களை ஸ்ரீ ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் இணையும் 108 குடும்பங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி கோவிலில் 48 நாட்கள் பூஜிக்கப்பட்ட தாமரை மணிமாலை வழங்கப்படும். இது உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. மேலும் தகவல்களுக்கு 6 கால் 9843708575. இந்த வருடம் உங்கள் குடும்பத்தினர் இறை அருளில் இணைந்திருக்கட்டும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி அவர்களால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.